வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றம் குறித்து முக்கிய அறிவிப்பு. விவசாய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. தொடருந்து தண்டவாளத்தில் உறங்கிய முதியவர் திருமலையில் அதிர்ச்சி சம்பவம். முட்டையின் விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். வீதி விபத்தில் ஸ்தலத்தில் பறிபோன உயிர். ஹெரோயின் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு கைது. மயான காவலர் மீது துப்பாக்கிச் சூடு, முக்கிய சந்தேக நபர் கைது. நீராட சென்ற 18 வயது இளம் பிக்கு நீரில் மூழ்கி உயிரிழப்பு. கிளிநொச்சியில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல். நாளை முதல் கொட்டி தீர்க்க போகும் மழை. தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் மீண்டும் எரிபொருளின் விலை கடந்த நாட்களில் அதிகரித்துள்ளதன் காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்வது குறித்து இப்போது அறிவிக்க முடியாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த மாதம் முடிவடைவதற்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் இறுதி நாட்களில் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்தே இலங்கையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான விலை திருத்தம் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து நிலவும் மோதல்கள் காரணமாக உலக சந்தையில் எரிபொருளின் விலை ஏற்ற இறக்கங்களோடு பதிவாகி வருகின்றது. இந்த நிச்சயமற்ற சூழல் காரணமாக மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்வதில் சிக்கல்கள் உள்ளன. இந்த மாதம் முடிவடைவதற்கு இன்னும் 3 தினங்கள் இருக்கின்ற நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கின்றதா குறைவடைகின்றதா என்பதை பொறுத்தே இலங்கையில் இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். விவசாய திட்டங்களற்ற பெயரிலான முதலீடுகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக விவசாய திட்டங்கள் என்ற போர்வையில் பொதுமக்களிடமிருந்து நிதி மற்றும் வைப்புகளை பெறும் மோசடி வியாபாரங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான திட்டங்களில் பெரும்பாலானவை சட்டவிரோதமான முறையில் வைப்புகளை பெறும் திட்டங்கள் என்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வங்கியின் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை பிரிவு தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் வலியுறுத்தினார். ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ விவசாய திட்டத்தை காண்பித்து பொதுமக்களிடம் பணம் கோரினால் அதற்கு மாதந்தோறும் ஒரு தொகையையோ அல்லது திட்டத்தின் முடிவில் பெரும் லாபத்தையோ தருவதாக கூறினால் அது சட்டவிரோத வைப்பு சேகரிப்பாகவே கருதப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒருவர் தனது சொந்த பணத்தில் விவசாய திட்டம் செய்து முன்னேறுவதில் எது தடையும் இல்லை என்றாலும் பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்று இவ்வாறான தொழில்களை நடத்துவது சிக்கலானது என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பல திட்டங்கள் பிரமிட் மோசடிகளின் தன்மையை கொண்டுள்ளன. இதில் புதிதாக சேர்பவர்களிடமிருந்து பணத்தை பெற்று பழைய உறுப்பினர்களுக்கு செலுத்தும் முறையே பின்பற்றப்படுகிறது. இவ்வாறான மோசடிகளில் சிக்க வேண்டாம் என்றும் ஏற்கனவே இதுபோன்ற இடங்களில் பணத்தை முதலீடு செய்திருந்தால் அவற்றை உடனடியாக திரும்பப் பெறுமாறும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். இவ்வாறான முறைப்பாடுகளை விசாரித்து நடவடிக்கை எடுக்க மத்திய வங்கி தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோத வியாபாரங்களை விளம்பரப்படுத்துவது தொடர்பாக ஊடக நிறுவனங்களுக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுபோதையில் தொடருந்து தண்டவாளத்தில் கால்களை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் ஒருவர் தொடருந்தில் அடிபட்டு படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் இருந்து இரவு 7:40 மணிக்கு கொழும்பு நோக்கி புறப்பட்ட தொடருந்து பயணப்பட்டு கொண்டிருந்த போதே தண்டவாளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதில் படுகாயமடைந்தவர் 65 வயதுடைய எம் ராசிக் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் உடனடியாக மீட்கப்பட்ட திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையில் முட்டைகள் இன்று முதல் மேலும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மக்காச்சோள தட்டுப்பாடு மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக முட்டை உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதற்கமைய விலையை அதிகரிக்காமல் கைத்தொழிலை மேலும் தொடர முடியாது என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஏனைய விலங்கு தீவனங்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டது. வெள்ளை முட்டையின் மொத்த விற்பனை விலை 43 ரூபாவாகவும் சிவப்பு முட்டையின் மொத்த விற்பனை விலை 44 ரூபாவாகவும் இன்று முதல் அதிகரிக்கப்படவுள்ளதாக சரத் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். சில பிரதேசங்களில் முட்டையின் சில்லறை விலை தற்போது 50 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. கொலன்னாவை வீதியில் கொத்தட்டுவ பகுதியை அண்மித்த பகுதியில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டியொன்று எதிரே வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியின் பின்புற ஆசனத்தில் பயணித்த இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து முச்சக்கர வண்டி சாரதியின் அலட்சியத்தால் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஊழல் ஒழிப்பு சோதனை கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தின் 4வது நடைமேடைக்கு அருகிலுள்ள மலசல கூடத்திற்கு அருகில் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெலசில கூடத்திற்கு அருகில் நின்ற பிக்குவை சோதனையிட்ட போது அவரது தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த பயணப்பையின் ஒளிபுகும் பொலித்தீனால் பொதியப்பட்டு காகிதத்தால் மூடப்பட்ட பொதியொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொதியை சோதித்த போது அதற்குள் போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ளவர் புத்தள பகுதியில் உள்ள விகாரி ஒன்றில் வசிக்கும் பிக்கு என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிக்குவிடம் கைப்பற்றப்பட்ட பொதியில் 88,700 மில்லிகிராம் ஹெரோயின் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான பிக்கு மாளிகாகந்த நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். தெஹிவளையில் அமைந்துள்ள பொது மயானம் ஒன்றில் காவலர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் ஒருவருக்கு உதவியதாக கூறப்படும் குறித்த சந்தேக நபர் நுகேகொட டெல்வது சந்திப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 7,200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான திசாநாயக்க முதியன் சிலாகி அவிஸ்க கிஷான் என்று அழைக்கப்படும் போதியாவட்டே அவிஸ்காவின் நெருங்கிய கூட்டாளி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலுடன் தொடர்புடையவர் என்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்றும் நம்பப்படும் ஒருவரின் தந்தையின் இறுதிச் சடங்கு தெஹிவளை பொது மயானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அந்த நேரத்தில் வெள்ளை நிற ஆடைகள் மற்றும் பாதுகாப்பு தலைக்கவசம் அடைந்திருந்த இருவர் மயானத்திற்குள் நுழைந்ததாகவும் அவர்களில் ஒருவர் கால்நடையாக சென்று காவலர் மீது பலமுறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். மொடராகலி மாவட்டம் வெள்ளவாய தெலுள்ள பகுதியில் அமைந்துள்ள கிரித்தி ஓயாவில் நீராட சென்ற 18 வயதுடைய இளம்பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக உவா குடாஓயா போலீசார் தெரிவித்தனர். உவா குடாஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெலுள்ள பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருந்த பௌத்த பிக்குகள் சிலர் நிகழ்வுக்கு பின்னர் நேற்று கிரிந்தியோயாவுக்கு நீராட சென்றுள்ளனர். அப்போது நீராடிக் கொண்டிருந்த இளம் பிக்கு ஒருவர் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இதையடுத்து அங்கிருந்த பிரதேச மக்கள் உடனடியாக அவரை மீட்டு தனமல்வில ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர் 18 வயதுடைய இளம் பிக்கு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை ஊவா குடாஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி அக்கராயன் குளம் பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதவான் முன்னிலையில் பிரசனப்படுத்திய போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இதற்கமைய கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்களையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக கிளிநொச்சி முட்கொம்பான் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சட்டவிரோதமான முறையில் அழித்து துப்புரவு செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது சம்பவ இடத்தில் இருந்த சிலர் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் அவர்கள் மீது தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளனர். நிலைமை தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் வானத்தை நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த மோதலில் காவல்துறை விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் காயமடைந்து கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேகநபர்களில் ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டமையால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சட்டவிரோதமாக அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கனரக இயந்திரங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். மேலதிக விசாரணைகளை அக்கராயன்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று அடிக்கடி மழை பெய்யும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேல் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹமாதோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.